தமிழகத்தில் பரவலாக கனமழை பொறுத்தவரைக்கும் தீவிரமாக வாய்ப்பு இருக்கு. நேற்றைய தினங்களிலும் பார்த்தோம். குறிப்பிட்ட சில மாவட்டங்கள்ல மட்டும் மழை பொழிவு பதிவாகியது. ஒரு 2 சென்டிமீட்டர்லேருந்து 5 சென்டிமீட்டருக்குள்ளாக பல்வேறு பகுதிகள்ல மழை வாய்ப்புகள் தொடர்ந்து பதிவானது. நேற்றைய தினங்கள்ல சொன்ன மாரி இந்த திண்டுக்கல், திருப்பூர், ஈரோடு கமெண்ட் செக்ஷன்ல கூட ஈரோடு மாவட்டத்திலேருந்து நெறைய பேர் போட்டிருந்தீங்க. மழை தொடங்கியது அப்படின்னு சொல்லிட்டு. திருப்பூர் மாவட்டங்கள், திண்டுக்கல், தேனியில சில பகுதிகள், நீலகிரி, கோயம்புத்தூர் நகர பகுதிகள்ல கூட நேற்றைக்கு வந்து நல்ல மழை பதிவாயிருக்குங்க. ஆனா இன்னைக்கு வந்து இன்னும் பல்வேறு மாவட்டங்கள்ல மழை வாய்ப்புகள் அதிகரிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கிறோம். இன்னைக்கும் நாளைக்குள்ள நிறைய மாவட்டங்கள்ல நமக்கு மழை வாய்ப்புகள் காத்துக்கிட்டு இருக்கு. எந்தெந்த மாவட்டங்கள் நமக்கு மழை பொழிவு இருக்கு அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். உங்க மாவட்டம் அந்த பட்டியல்ல இருக்கா அப்படிங்கிறத நீங்க பார்த்து தெரிந்து கொள்ளுங்க. லைக் பண்ணுங்க. ஸ்கிரீனுக்கு கீழே தெரியக்கூடிய அந்த மறக்காம அந்த லைக் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நண்பர்கள், உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. வரப்போகிற நாட்கள்ல நமக்கு பருவமழையும் தொடங்க இருக்கு அப்படிங்கிறதுனால மழை வாய்ப்புகளும் கண்டிப்பாக அதிகரிக்கக்கூடும். தமிழகத்தில் இன்றும் நாளையும் ஒரு சில மாவட்டங்களில் பரவலாக மழை தீவிரம் பொறுத்தவரை உறுதியாக அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. சில இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா கடும் கனமழையும் புரட்டி போடும் காற்றும் வீச வாய்ப்பு இருக்கு. வட தமிழக உள் மாவட்டங்கள்ல பலத்த சூறாவளி காற்றுடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்புகளையும் மிக அதிகமாக எதிர்பார்க்க முடியும். பருவமழை நெருங்கி வரக்கூடிய நிலையில் கேரளா மற்றும் கர்நாடகாவில் மிக கனமழை கண்டிப்பா பதிவாகும். அதனால நிறைய பேர் வந்து இந்த கோடை விடுமுறை கேரளா போகிறதுக்காக கேட்டிருக்கீங்க. மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி கர்நாடகா மாநிலங்களிலும் சுற்றுலா செல்லலாமா அப்படின்னு சொல்லி பலரும் கேட்டிருந்தீங்க. கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க. மழை இப்போ முன்ன மாதிரி இல்லை. கேரளாவில் ஃபர்ஸ்ட் நமக்கு வெயில் ரொம்ப அதிகமாக இருந்தது. முன்னதாக நம்ம கேரளாவில் எடுத்து பார்த்தோம்னா கடந்த மாதத்தில் வெயில் ரொம்ப அதிகமாக இருந்தது. இப்போ பருவமழை நெருங்கி வரக்கூடிய நிலையில மழை வாய்ப்புகள் அதிகரிச்சிருக்கு. கேரளாவினுடைய பல்வேறு பகுதிகளில் கடும் கனமழை அதிகரிச்சிருக்கு. குறிப்பாக பகல் நேரங்களுக்கு பிறகு அங்கேயும் நமக்கு மழை தீவிரம் இருக்கும். கர்நாடக மாநிலத்தினுடைய கடலோர பகுதிகளிலும் நல்ல ஒரு மழை வாய்ப்புகள் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம். வெள்ளப்பெருக்கு கிடையாது. ஓரளவு பரவலாக கனமழை மட்டும் நமக்கு கேரளா மற்றும் கர்நாடகாவில் தொடர்ந்து அந்த கடலோர பகுதிகளில் மட்டும் தற்பொழுது மழை எதிர்பார்க்கலாம். அதன் பிறகு படிப்படியாக மே 26 நெருங்க நெருங்க நமக்கு பெங்களூர் பகுதிகளிலும் கடும் கனமழையானது பதிவாகும். நேற்றைக்கே கர்நாடகா மாநிலத்தில் பல இடங்கள்ல கனமழை கொட்டி தீர்த்திருக்கு. பெங்களூருடைய மேற்கு பகுதிகள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நிறைய இடங்கள் குறிப்பாக கர்நாடகாவினுடைய உள் கர்நாடகா பகுதிகள் மற்றும் கடலோர கர்நாடகாவில் நேற்றைய தினத்துல மிக கடுமையான கனமழை பொறுத்த வரைக்கும் பதிவாகி இருக்கிறது. சரி, அப்போ நமக்கு எப்படிங்க மழை வாய்ப்பு தமிழ்நாட்டில் ஏதாவது இருக்குமா அப்படின்னா கண்டிப்பா அதையும் பார்க்கலாம். கனமழை வரைக்கும் பதிவாக வாய்ப்புகள் உண்டு. கனமழை எச்சரிக்கை எந்தெந்த மாவட்டத்திற்கு கனமழை எச்சரிக்கை அப்படிங்கிறத பார்க்க போறோம். முதலாவதாக நீலகிரி மாவட்டத்தில் கனமழை உறுதியாகியிருக்கு. நீலகிரி மாவட்டத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் விட்டு விட்டு பரவலாக பகல் நேரங்களுக்கு பிறகு கனமழையானது எதிர்பார்க்கலாம். அடுத்து கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய நகர பகுதிகளிலும் அதே மாதிரி தெற்கு பகுதி வால்பாறை, சோலையாறு, சின்ன கலாரிலும் விட்டு விட்டு கனமழை இன்று மற்றும் நாளை தொடர்ந்து மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம். கோயம்புத்தூரில் பல்வேறு பகுதிகளில் மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும். திருப்பூர் மாவட்டம் மற்றும் ஈரோடு மாவட்டத்திலும் கணிசமாக இன்றும் நாளையும் நமக்கு விட்டு விட்டு நமக்கு மழை இருக்கும். இன்றைக்கு மழை பெய்யாத பகுதிகளுக்கு நாளைய தினத்துல கண்டிப்பாக மழை இருக்கும். திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் பரவலாக கனமழையானது இருக்கும். அவினாசி, பல்லடம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், ஈரோடு மாவட்டத்தில் கோபிச்செட்டிப்பாளையம், சத்தியமங்கலம், அதே மாதிரி ஈரோடினுடைய நகர பகுதிகளிலும் பரவலாக மழை பொழிவுகள் அவ்வப்போது மாலை நேரங்களில். பகலில் கொஞ்சம் வெயில் அதிகமாகவே இருக்கும். வெயில் ரொம்ப தாக்கம் மிக மோசமாக இருக்கும். மாலை மற்றும் இரவு நேரங்களில் நமக்கு மழையினுடைய தீவிரமும் திருப்பூர், ஈரோடு போன்ற இடங்களிலும் கணிசமாக எதிர்பார்க்கலாம். அடுத்ததா உள் மாவட்டங்களிலும் மழை தீவிரமடையும். கவலையப்படாதீங்க. கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரியில கணிசமாக நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகரிச்சிருக்கு. தேன்கனிக்கோட்டை, பர்கூர், மாரண்டஹள்ளி, ஒசூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இன்று அல்லது நாளைக்குள்ளாக பெரும்பாலும் நமக்கு அந்த மழையினுடைய தீவிரம் அதிகரிக்கும். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஓரிரு நாட்கள் இன்று அல்லது நாளைக்குள்ளாக நமக்கு மழை தீவிரம் அதிகரித்து பரவலாக மிதமானதிலிருந்து கனமழையாக கிருஷ்ணகிரியில பதிவாகும். குறுகிய நேர மழை பொழிவு, ஆனால் ஒரு நல்ல மழையாக இருக்கும். தருமபுரி மாவட்டத்திலும் அதே மாதிரி தான். பகல்ல வெயில் கொஞ்சம் மோசமா இருக்கும். மாலை நேரங்களில் மேகக்கூட்டங்கள் வர ஆரம்பிக்கும். கிருஷ்ணகிரி, தருமபுரி போன்ற மாவட்டங்களில் மேகக்கூட்டங்கள் தொடர்ந்து அதிகரித்து மழையினுடைய தீவிரமும் எதிர்பார்க்கலாம். பெண்ணாகரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை உறுதியாக தருமபுரி மாவட்டத்தில் எதிர்பார்க்க முடியும். அடுத்ததா சேலம் மாவட்டத்தில் வந்து ஆத்தூர், தலைவாசல், வாழப்பாடி,
அதே மாதிரி சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குறிப்பாக நம்ம எடுத்து பார்த்தோம்னா எடப்பாடி, மேட்டூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், இளம்பிள்ளை, நாமகிரிப்பேட்டை, அதே மாதிரி ஏற்காடு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், பல்வேறு இடங்களிலும் மாலை அல்லது இரவு நேரங்களில் இடியுடன் கூடிய கனமழை பொறுத்தவரை கணிசமாக எதிர்பார்க்கப்படுது. சேலம் மாவட்டத்தில் தொடர்ந்து இடியுடன் கூடிய கனமழையானது நிச்சயமாக நம்ம எதிர்பார்க்கலாம். கரூர் மாவட்டம், அடுத்ததாக கரூர் மாவட்டம் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பும் உண்டு. நாமக்கல் மாவட்டத்தில் சில இடங்களில் நமக்கு வந்து மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்க முடியும். நாமக்கல் மாவட்டத்தில் ராசிபுரம், திருச்செங்கோடு போன்ற இடங்களில் அவ்வப்போது இடைவெளி விட்டு பரவலாக மழை பொழிவுகள் தொடர்ந்து நாமக்கல் மாவட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக வேலூர் மாவட்டம். வேலூர் மாவட்டத்தில் வந்து குடியாத்தம், காட்பாடியில் வந்து சில நேரங்களில் மழை பெய்யலாம். ஒருவேளை இன்னைக்கு உங்களுக்கு மழை வராத பட்சத்தில் நாளைய தினங்கள் உங்களுக்கு மழை நிச்சயமாக இருக்கும். நமக்கு வந்து இப்போ சொல்கிற மாவட்டங்கள் இன்று மற்றும் நாளைக்குள்ளாக நமக்கு மழை பொழிவுகள் தீவிரமாகக்கூடிய மாவட்டங்கள் தான். அதனால் நீங்கள் மழை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். சேலம் மாவட்டம், கரூர், நாமக்கல்ல கூட ஓரளவு பரவலாக கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கும். வேலூர் மாவட்டம் மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்கள், வேலூர், திருப்பத்தூர் மற்றும் ராணிப்பேட்டையில் பகுதியான கனமழை பொறுத்தவரை எதிர்பார்க்கப்படுது. மாவட்டம் முழுவதும் எதிர்பார்க்க முடியாது. ராணிப்பேட்டை மற்றும் திருப்பத்தூர்ல மாவட்டம் முழுவதும் இருக்காது. பகுதியாக சில இடங்கள்ல நமக்கு பகல் நேரங்களில் வெயில் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஆனால் அதை பார்த்து ஏமாந்துடாதீங்க. மாலை மற்றும் இரவு நேர மழை வாய்ப்புகள் கணிசமாக, நீண்ட நேர மழை கூட கிடையாது, ஓரளவு குறுகிய நேர ஒரு மழை பொழிவு தான். ஒரு 15 நிமிடத்திலிருந்து ஒரு அரை மணி நேரங்கள் வரைக்கும் கணிசமாக மழை பொழிவுகள் தொடர்ந்து அதிகரிக்க வாய்ப்பு. ஆலங்கட்டி மழை தற்போது இல்லை, கோடை மழை மட்டும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யும். போலூர், வந்தவாசி, சேத்பட்டு, ஆரணி, அதாவது திருவண்ணாமலையினுடைய வடக்கு பகுதிகளில் சில இடங்களில் வேணால் ஓரளவு மிதமான மழை பொழிவுகள் எதிர்பார்க்கப்படுது. அடுத்து திருச்சிராப்பள்ளி மாவட்டம். திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் சில இடத்துல கனமழை, சில இடங்களில் மிதமான மழை. திருச்சியினுடைய தெற்கு பகுதி, மணப்பாறை போன்ற இடங்கள்ல மிதமான மழைக்கான வாய்ப்பாக இருக்கும். மற்ற இடங்கள் திருச்சியினுடைய கிழக்கு மற்றும் மேற்கு பகுதிகள், வடக்கு பகுதிகளில் ஓரளவு மிதமான மழையும் ஓரிரு இடங்களில் கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம். திண்டுக்கல் மாவட்டம், கொடைக்கானல்ல கனமழை உறுதியாகி இருக்கு. அதே மாதிரி பழனி, ஒட்டஞ்சத்திரத்துல மிதமானதுலேருந்து கனமழை. நத்தம், சின்னாலம்பட்டி இங்கெல்லாம் வந்து மிதமானதுலேருந்து கனமழையா இருக்கும். மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி, உசிலம்பட்டி, ஜக்கம்பட்டி உள்ளிட்ட இடங்களிலும் அவ்வப்போது சில சமயங்களில் மிதமான மழை பொழிவுகள் மாலை அல்லது இரவு நேரங்களில் எதிர்பாருங்க. எல்லாருமே மாலை 4 மணிக்கு மழை எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா சில மாவட்டங்கள் இரவு நேரம் மழை இருக்கும், சில மாவட்டங்கள் நள்ளிரவு நேரம் மழையும் இருக்கு. ஒரு சில மாவட்டங்கள் மட்டும்தான் மாலை நேரங்களில் மழை வரும். எல்லா மாவட்டங்களிலும் ஒரே நேரத்தில் மாலை 4 மணிக்கு மழை தொடங்க போறதில்லை. நேரங்களில் சில மாற்றம் இருக்கும். ஆனால் கண்டிப்பாக மழை பெய்து ஒரு குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. புதுக்கோட்டையில் நமக்கு கனமழை எதிர்பார்க்கலாம். புதுக்கோட்டை மாவட்டம், நம்ம இன்னும் சொல்லணும் அப்படின்னா இலுப்பூர், பொன்னமராவதி இது போன்ற இடங்களிலும் அவ்வப்போது சில சமயங்களில் மாலை அல்லது இரவு நேர மழை வாய்ப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக தமிழகத்தினுடைய உள் மாவட்டங்கள், வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட எல்லா அந்த உள் மாவட்ட பகுதிகளிலும் மேற்கு தொடர்ச்சியிலும் மட்டுமே இன்றைக்கு வந்து பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்கப்படுது. உள் மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சியில் மட்டுமே பரவலாக மழை பொழிவு இருக்கும். சென்னைக்கெல்லாம் எப்போதாங்க மழை வரும் அப்படின்னு சொல்லி பலரும் கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக சொல்கிறோம். தென் மாவட்டங்களில் பகுதியான மிதமான மழையாக இருக்கும். இப்போ மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை மாவட்டங்களில் ஒரு பகுதியான ஒரு மிதமான மழையாக தென் மாவட்டங்களில் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலியில் சற்று மழை வாய்ப்பு குறைவு தான். ஆனால் மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை இங்கெல்லாம் வந்து ஆங்காங்கே ஓரிரு இடங்களில் கணிசமாக நமக்கு மிதமானதுலேருந்து கனமழை பெய்யும். வட தமிழக கடலோர மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் பகலில் வெயிலும் மாலையில் அவ்வப்போது வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும். மழை வாய்ப்புகள் சற்று குறைவாக இருக்கு. ஓரிரு இடங்களில், அதாவது பகுதியான மழையாக தான் சில இடத்துல எதிர்பார்க்கலாமே தவிர எல்லா இடங்களிலும் ஒரே நேரத்தில் கனமழை தீவிரமாக வாய்ப்பில்லை. டெல்டா மாவட்டங்கள் மயிலாடுதுறை, நாகை, தஞ்சை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர் மற்றும் திருச்சி, புதுக்கோட்டை உள்ளிட்ட இடங்களிலும் பகுதியான மழை மட்டுமே பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மற்றபடி குறுகிய நேர ஒரு மழை பொழிவு தான், நீண்ட நேர மழை வாய்ப்புகளும் எதிர்பார்க்க முடியாது. அதிகரிக்கும் வெப்பநிலை, தமிழகத்தில் பகல் நேர வெப்பநிலை பொறுத்தவரை வரக்கூடிய நாட்களில் தொடர்ந்து அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு. தமிழகத்தில் பகல் நேர வெப்பநிலை வருகிற நாட்களில் தொடர்ந்து அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. அதனால வெளியே செல்கிறத பெரும்பாலும் தவிர்த்து கொள்ளுங்க. பகல் 12 மணி முதல் 4 மணி வரைக்கும்
பெரும்பாலும் வெளியே செல்க தவிர்த்து கொள்ளுங்க. ஏன்னா நமக்கு வெயிலின் தாக்கம் சற்றே தீவிரமடைந்து காணப்படும் நண்பர்களே. லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனல்ல 50%லேருந்து 90% வரைக்கும் ப்ராடக்ட் சேல் நமக்கு டிஸ்கவுண்ட் போயிட்டு இருக்கு. மறக்காம வாங்கிக்கோங்க. நிறைய ப்ராடக்ட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆஃபர்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஸ்டோர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் தனியாக நம்ம சேனல்ல கொடுத்துருக்கோம். அந்த ஸ்டோர் ஆப்ஷன்ல போனீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான பொருளை நீங்க வாங்கி கொள்ளலாம். நீங்க செலக்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க உங்களுக்கு தேவையான பொருள் என்னவோ நீங்க சர்ச் பண்ணி வாங்கிக்கலாம். வீட்டுக்கு தேவையான எல்லா கிராசரிஸுமே உங்களுக்கு சேல் ஆயிட்டு இருக்கு.